வணக்கம். எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருத்தர் போட்ட தப்பு கணக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த ரிசல்ட் முடிவில் தெரிஞ்சிடும். அவர் போட்டது தப்பு கணக்கு தான் அப்படின்னு அவர் உணரக்கூடிய வகையில் அந்த தேர்தல் அமைந்து விடும். 2026 சட்டமன்ற தேர்தல் தான் எங்களுடைய இலக்கு. அந்த நேரத்தில் அதிமுகவை கட்டமைக்கக்கூடிய எங்கள் தலைமையின் கீழ் ஒருங்கிணைந்து அனைவரும் கட்டமைத்து வழிநடத்தக்கூடிய ஒரு காலம் வெகு விரைவில் வந்துடுச்சு. எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருத்தர் போட்ட அந்த தப்பு கணக்கு இந்த தேர்தலில் பிரதிபலிச்சிடும். நம்ம போட்டது தப்பு கணக்கு தான் அப்படின்னு அவர் உணரக்கூடிய நேரம் இந்த தேர்தல் நிரூபிக்க போகுது அப்படின்னு சசிகலா அவர்கள் சொல்லியிருக்காங்க. வாக்குப்பதிவின் போது இந்த கருத்தை செய்தியாளர் மத்தியில் சசிகலா அவர்கள் தெரிவித்திருக்கிறாங்க. ஆனால் இதே பார்த்தீங்கன்னா எடப்பாடி சைடில் என்ன சொல்லுவார்னா, தப்பு கணக்கெல்லாம் நான் போடலைங்க, நான் போட்ட கணக்கு சரியான கணக்கு தான், தப்பு கணக்கெல்லாம் நான் போட மாட்டேன், நான் போடுற கணக்கெல்லாம் அம்மாவோட ஆசீர்வாதத்தால் சரியாக வழிநடத்திட்டு இருக்கிறேன், சரியாக தான் நான் கணக்கு போட்டுட்ருக்கிறேன், என் கணக்கு தப்பாது அப்படின்னு எடப்பாடி சைடில் ஒரு மைண்ட் வாய்ஸாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு மக்கள் மனங்களை எந்த அளவுக்கு வென்றிருக்கிறார்கள், அதிமுகவுடைய வேட்பாளர்கள் மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு பரிச்சயமாகி அவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்குண்டான இடங்களை எந்த அளவுக்கு பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற ரிசல்ட் வருகிற ஜூன் 4ஆம் தேதி மிகப்பெரிய அளவில் தெரிந்துவிடும். நாடாளுமன்ற தேர்தல் திருவிழா வாக்குப்பதிவு இன்று நிறைவடைந்திருக்கிறது. இன்று நடந்த தமிழக வாக்குப்பதிவில் பார்த்தீங்கன்னா 63% ஓட்டு பதிவு மட்டும்தான் பதிவாயிருக்கு அப்படின்ற தகவல் தமிழக தேர்தல் தலைமை அதிகாரி செய்தியாளர் மத்தியில் சொல்லியிருக்காரு. அப்போ மீதி இருக்கக்கூடிய 37% ஓட்டு ஏன் பதிவாகவில்லைங்கிற கேள்வியும் இருக்கிறது. புதிதாக வாக்களிக்கக்கூடிய முதல் முறை வாக்களிக்கக்கூடிய இளைஞர்கள் ஆர்வத்துடன் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் சொல்கிறாங்க. அது உண்மையாகவே வரவேற்கத்தக்கது, ஆரோக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா முதல் முறை ஓட்டு செலுத்துகிறோம், ஓட்டு அளிக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் அவங்க ஆர்வம் காட்டியிருப்பாங்க. யாருக்கு ஓட்டு ஓட்டு யாருக்கு போடணும் அப்படிங்கிறது தீர்க்கமான முடிவு அவர்களுக்குள்ளே எடுத்திருப்பார்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆனால் குடும்பத்தில் எந்த மாதிரி நிலைப்பாடு இருக்குதோ அவர்களுக்காக ஓட்டு அளித்திருப்பார்கள். அது அவர்களுடைய உரிமை, அவர்களுடைய கடமை, அதை நம்ம தலையிட முடியாது. இருந்தாலும் முதல் முறை போடக்கூடிய இளைஞர்கள் வாக்கு செலுத்துவதில் ஆர்வம் காட்டியிருக்கிறதாக இந்த தேர்தல் சொல்கிறாங்க. அது ஆரோக்கியமான விஷயம், நல்ல விஷயம் கூட. ஆனாலும் மீதி இருக்கக்கூடிய 37% மக்கள் ஓட்டு போடாததற்கு காரணம் என்ன அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளும் இருக்கிறது. ஒவ்வொரு தேர்தலையும் பார்த்தீங்கன்னா 100% வாக்குப்பதிவு நம்ம செலுத்துகிறோன்னு சொல்லியோ வலியுறுத்தியோ இந்த 100% வாக்குப்பதிவுங்கிறது 67, 65 இல்லை 70% தான் இருக்குது. அதுக்கு மேலே தாண்டதே கிடையாது அப்படிங்கிறது தான் சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி. பொறுத்திருந்து பார்க்கலாம். இனி வரக்கூடிய தேர்தல்களையாவது ஒரு மாற்றம் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதே நேரத்தில் அதிமுக பொறுத்த வரைக்கும் அவருடைய வேட்பாளர்கள் எல்லாம் இந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. அவர்கள் மட்டும் இல்லை, அனைத்து கட்சிகளும் மிகப்பெரிய அளவில் தேர்தல் பிரச்சாரத்தில் சுற்றறிக்கை வழியில் கூட பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். கடுமையான ஒரு போட்டி இந்த தேர்தல் இருந்தது. இன்று நடந்த இந்த தேர்தல் திருவிழாவில் மக்கள் மனங்களை வென்ற அந்த கட்சி யார், வேட்பாளர்கள் யார், யார் வெல்லப் போகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஜூன் 4ஆம் தேதி தெரிந்துவிடும். அதே போல் பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதிமுகவை தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த அம்மா இருந்த காலகட்டத்தில் எப்படி வலிமையோடு கட்சி இருந்ததோ அந்த கட்சி, வலிமையாக இருந்த கட்சி வலிமையோடு மீண்டும் செயல்பட துவங்க நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். அது விரைவில் நடக்க இருக்கிறது. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே நாங்கள் அதை மீட்டெடுத்து ஒருங்கிணைந்து ஒரு தலைமையின் கீழ் கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் உருவாக்கிடுவோம். தற்போது எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருத்தங்க போட்ட அந்த தப்பு கணக்கு தப்பாக போயிருக்குது. அவர் இந்த தேர்தலில் உணரப்போகிறார், நம்ம போட்ட கணக்கு தப்பாயிடுச்சு அப்படின்னு அவர் உணரக்கூடிய ஒரு சூழல் இந்த தேர்தல் நிரூபித்து விடும் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்கிறாங்க. என்ன மாதிரி நிலைப்பாடு அதிமுக வரும் காலங்களில் எடுக்கும், வர சட்டமன்ற தேர்தலில் ஒருங்கிணைந்து அனைவரும் ஒற்றுமையோடு இருந்து அதிமுகவை கட்டமைத்து வழிநடத்துவார்களா என்று, இல்லையா இல்லை மீண்டும் இதே ஒரு பிரிவினையிலேயே இவங்க பிரிந்தே இருந்து எடப்பாடி தலைமையின் கீழே அதிமுக வழிநடத்தக்கூடிய வாய்ப்புகள் தொடருமா, அல்லது பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் ஒன்றிணைந்து மீண்டும் ஒரு குடையின் கீழ் அவர்கள் வருவார்களா அப்படிங்கிறது
இந்த தேர்தல் அது ஒரு பரீட்சையாக அமைந்திருக்கிறது. ஒரு ரிசல்ட் வந்த பிறகு அது அவர்கள் சரியான ஒரு முடிவு எடுப்பதற்கு ஒரு காரணமாக இந்த தேர்தல் அமையும் அப்படின்னு சசிகலா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு 2026 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் எல்லாரும் ஒன்றிணைவோம், அதிமுக மீட்டெடுத்து நாங்கள் ஒரு ஒரு சரியான ஒரு சக்தி வாய்ந்த பலம் பொருந்திய கட்சியாக நான் வழிநடத்த காத்துட்ருக்குறோம் அப்படின்னு சசிகலா அவர் சொல்கிறாங்க. இதற்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழிவிடுவாரா? பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.